சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜியாங்க்கு ஒரு வழி அவங்களுடைய பேர் தான் ஜியாங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அவங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பையன் கிம்மோட அவங்க மீட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். மின்னோட ரூமுக்கு போய் அந்த பொண்ணு யாருன்றது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. கரெக்டா ஒரு போட்டோவும் கிடைக்குது. ஆக்சுவலா மின் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச அந்த பொண்ணு தான் லின்னு. இதே நேரம் கார்ல போயிட்டு இருக்க மின்னு லின் கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுதான் நமக்கு விஷயம் தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். லின் இப்ப கூட அந்த டாக்டர் டூஜினை மீட் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் ஆர்வமா போயிட்டு இருக்காங்க. மின் என் போன்ல வேற சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவங்க சொல்றதை கேட்ட அப்புறம் தான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜியாங்கோட போனை வேற மறந்து வீட்டுல சார்ஜ் போடாம விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு. இவனும் லின்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பதட்டமா பார்த்தா ஜியாங் உட்கார்ந்து இருக்காங்க. நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? அந்த பொண்ணு லின் கூட தானே நீ இருந்த, லேட்டா வந்திருக்கலாம் இல்லன்னு கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. இவனும் போய் உடனே போனை சார்ஜ்ல போட்டுட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம பேசாத, லின் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் இரு, லின் கூட நான் வெளியே போயிட்டு வந்ததை பார்த்துட்டு நீ எதுக்கு கோவப்படுற? அப்படின்னா நான் லின் கிட்ட பேசுற விஷயம் தெரிஞ்சது நீ ஜெலஸா ஃபீல் பண்ற. ஜியாங்கும் பதிலுக்கு எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? அந்த லின் உங்ககிட்ட பேசினா எனக்கு என்ன, பேசலாம் எனக்கு என்ன, அவன் உங்ககிட்ட பேசுறத பார்த்து நான் எதுக்கு பொறாம பண்ணணும்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆகிட்ட அப்புறம் இப்ப நம்ம அந்த கிம்மோட இடத்துக்கு போலான்னு மின் சொல்றோம். அந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுற முடியாது, ஏன்னா கிம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. கார்ல அவனோட இடத்துக்கு போனதுமே நம்ம மின்னு ஜியாங் கிட்ட பேசுறான். ஜியாங், நீ என் கூடவே இவ்வளவு நாள் இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஜியாங் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்குமே, அதை சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தரேன். ஜியாங்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மின், என்னால இதெல்லாம் நம்பவே முடியல, என்ன நீ இன்னைக்கு எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ற, ஒரு வேலை என் கதையை முடிக்க போறியான்னு கேக்குறாங்க. இவனும் சும்மா அப்படிலாம் இல்லைன்னு சொல்றான். அங்க பார்த்தா வெட்டிங் ரிங்க தந்து அவங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்காக அந்த கிம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இவனும் கடுப்புல வந்து வெளியே நின்று அவனுடைய ஃப்ரெண்டு பார்க் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். பார்க், நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணு மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அவ என்னை இப்ப விட்டு போக போறா, நான் என்ன பண்றதுன்னே தெரியாம தனியா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னது தனியா நின்னுட்டு இருக்கியா, நீ உடனே போய் அந்த பொண்ணு கிட்ட நீ அவளை பத்தி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிடு. உடனே நம்ம மின்னும் ஜியாங் கூட ஒன்னா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். அவன் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஜியாங் கூட ஒன்னா இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்திருப்பான். பார்க், நான் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறேன்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கிம் வேற இப்பதான் பயங்கரமா டைலாக் எல்லாம் சொல்லி ஜியாங் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜியாங், நீ எப்படி இறந்து போன, லைஃப்ல என்ன நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாம நீ தனியா கஷ்டப்பட்டு இருக்கன்றது எனக்கு புரியுது. எனக்கு உன்னை ஸ்கூல் டைம்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ என்னோட லவ் ஏத்துக்கிட்டாலே போதும், நம்ம இந்த எல்லா விஷயங்களையுமே விட்டுட்டு நிம்மதி ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். பதிலுக்கு ஜியாங் என்ன சொல்றாங்க, நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை மீட் பண்ணல அப்படின்னா என்னோட பேரு ஜியாங், நான் யார் அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா என்னால உன் கூட வர முடியாது, நான் இங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சில உண்மையில நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மின் வேகமா உள்ள ஓடி வந்து பார்க்கும்போது அந்த கிம் ஜியாங்கோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான். ஜியாங், நான் உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை, உன்னை மீட் பண்ணதே எனக்கு போதும், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். மின் அந்த பக்கமா பதட்டமா ஓடி வரதை பார்த்துட்டு மின், நீ பண்ண ஹெல்ப்க்கு உனக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக, அப்படின்னா இந்த கிம் லவ் பண்றதா சொன்ன விஷயத்தை ஜியாங் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான், தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போயிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது மறைஞ்சு போனது கிம் மட்டும் தான், ஜியாங் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. இவன் ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வந்தான் அப்படின்றது புரியாம வெளியே வந்ததும் ஜியாங் இவன் கிட்ட கேக்குறாங்க, அது வந்து நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து மறைஞ்சு போயிடுவீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் உனக்கு குட் பை சொல்றதுக்கு ஓடி வந்தேன், ஆனா நீ ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருப்பேன்னு நினைச்சேன், நீ ஏன் போகாம இங்க இருக்கன்னு கேட்க, மின், நான் ஒரு முடிவோட இருக்கேன், என் லைஃப்ல நடந்த மெமரிஸை பத்தி கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும். மின்னுக்கும் இதை கேட்டப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷமனை மீட் பண்றதுக்காக போறாங்க. இதே நேரம் மின்னோட ஃப்ரெண்ட் அந்த டாக்ஸி டிரைவர் யூன்ஸ் அவங்களுடைய அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க் அந்த இடத்துக்கு வரானா அவங்க கிட்ட கேக்குறாங்க, எப்பவுமே டியூட்டிலே இருப்பான் நம்ம மின்ன, இப்பெல்லாம் அவன் அதிகமா பார்க்கவே முடிய மாட்டுது. உடனே பார்க்க, அது வந்து நம்ம மின்ன ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதனாலதான் அவன் டியூட்டிக்கு சரியா வர்றது இல்ல போல இருக்குன்னு இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஷமனை மீட் பண்றதுக்காக வந்திருக்க நம்ம மின்னுக்கு அவன் ஒரு நல்ல ஐடியாவை தரான். இந்த மந்திர வார்த்தையில எழுதி இருக்கிற பேப்பரை ஜியாங்கோட ஃபேஸ்ல வச்சுட்டு அவங்க உயிரோட இருக்கும் போது நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த முடியுதான்னு பாக்குறாங்க. கரெக்டா அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகமும் வருது. ஜியாங்கோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு இறந்து போய் அந்த விஷயத்துல நம்ம ஜியாங்க்கு டவுட் வந்து அந்த ஃபியூனர்ல ஒருத்தவன் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த விஷயத்தை பத்தி உடனே ஜியாங் போய் மின் கிட்ட சொல்லி அந்த டிடெக்டிவ் ஆபீஸ் இப்ப எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அவன் எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து டாக்ஸில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பையன் இந்த டாக்ஸியை பார்த்ததுமே அவன் பாட்டுக்கு நேரா வந்து உள்ள உட்காந்துடுறான். இந்த பையன் ஆவிலாம் கிடையாது, உயிரோட தான் இருக்கான். இந்த பையனோட பேரு ஜோன். ஜியாங் மின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கான் பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் டைரக்டா என்ன பாக்குற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த பையன் ஜோனும் பதில் சொல்றான், என்னால உங்களை பார்க்க முடியும், நீங்களும் கியூட்டா தான் இருக்கீங்கன்னு அந்த பையன் சொல்றதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஷாக்கு. விஷயம் என்னன்னா இந்த பையன் ஜோன் இருக்கான்ல, இவனாலையும் ஆவிங்களெல்லாம் பார்க்க முடியுது. ரெண்டு பேரும் அந்த பையன் ஜோனுக்கு பக்கத்துல உட்காந்து இந்த டாபிக் பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு எப்படி ஆவிங்கெல்லாம் தெரியுது, நீ சின்ன பையனா இருக்க, உனக்கு இதெல்லாம்
பார்த்து பயமா இல்லையான்னு கேட்க, நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நல்ல ஆவிங்களை மட்டும்தான், என்ன பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு ஆவியும் நான் பார்த்தது இல்ல. என்னோட அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்க, அவங்க 2 பேருடைய ஆவியை கூட நான் நேர்ல மீட் பண்ணி பேசியிருக்கேன், இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நான் பயப்படலன்னு சொல்றான். 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க கிட்ட ஜூனோனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றதே அவங்க கிட்ட சொல்றான். என்னோட அக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க, அவங்களுடைய பேரு யூல், எப்படியாவது என் சிஸ்டரை கண்டுபிடிச்சுட்டாங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து என்னோட பர்த்டே, அவங்க எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா, அதை தரதா கூட சொன்னாங்க, ஆனா வரவே இல்ல. என்னோட எல்லா பர்த்டேலயும் சிஸ்டர் என் கூடவே தான் இருப்பாங்க, ஆனா நேத்து மட்டும் இல்லவே இல்லைன்னு சொல்றான். ஜியாங் தான் மின் கிட்ட சொல்றாங்க, இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இவனை பார்த்தாலே தெரியுது இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. 2 பேருமே அந்த பையன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஜூன் அவன் பாட்டி வீட்டுல தான் இருக்கான் போல இருக்கு. டாக்ஸிக்கான பணத்தை அவங்க தராங்களா, அதை அப்படியே வாங்கி நம்ம முன்ன இந்த பையன் ஜூன் கிட்ட தான் தரான். இது உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோ, சரி இப்போ உனக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டதும் அந்த பையன் ஜூன், என்னுடைய பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மின் தான் அவங்களுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி தரான். ஏன்னா இந்த பையன் அவன் பாட்டி கூட இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவனோட ஞாபகம் தான் வருது. அதுக்கப்புறம் ஜியாங்க அந்த பொண்ணு யூலோட ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு. யூல் நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப டேலண்டானவங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு வைக்கிறது, அவங்க எந்த ஒர்க்கை முடிச்சாலும் அதுக்கு கீழே கண்டிப்பா அவங்களுடைய பேர் எழுதிருவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜியாங்க அந்த பையன் ஜூன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உன் சிஸ்டர் காணாம போயிட்டாங்க, நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எதுவும் நடக்கல. இவனும் பதிலுக்கு ஆமா, அவங்க என் சிஸ்டர் வீட்டுல கோச்சுக்கிட்டு வெளியே போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் என் சிஸ்டர் என்கிட்டயும் சரி பாட்டிக்கிட்டையும் சரி எந்த ஒரு சண்டையும் போட்டதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஜாங் இந்த விஷயத்துல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரம் நம்ம மின்னோட வீட்டுக்கு அந்த லோன் பணத்தை திரும்ப கிட்ட 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசின அப்புறம் தான் மின்னுடைய பாட்டிக்கு மின் இப்படி ஒரு லோன் பிரச்சனையில மாட்டிருக்கான்றதே தெரியுது. உடனே அவனை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. மின் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஜாங் நம்ம இப்ப இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி அவங்களை வர சொல்றான். அந்த பையன் ஜூன் ஹெல்ப் கேட்டிருந்தா அவன் அப்படியே தனியா விட்டுட்டு போறது அவனுக்கு சரியா படல. இதை புரிஞ்சுக்கிட்டு ஜாங் என்ன சொல்றாங்க, நான் வேணும்னா இங்கேயே இருக்கேன், என் போனை இங்கேயே வச்சுட்டு போ, உன்னோட வேலை முடிஞ்சதும் திரும்ப வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்னும் நேரம் அவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இப்ப பாட்டியா வந்தா சமாதானப்படுத்தி ஆகணும். மின் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி நீ வாயை திறக்கல என்கிட்ட. லோன் பணத்தை கட்டி முடிக்கலன்னா வீடு நம்மளை விட்டு போயிடுமா, எனக்கு செஸ்ட்ல பெயின் வர்ற மாதிரி இருக்கேன்னு அவங்க கிட்ட ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், பணத்தை சேர்க்கணுன்றதுக்காக தான் நீனும் நைட் டியூட்டி எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு மின்னு, பாட்டி இதெல்லாம் சரி பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாம இருங்க, வீடு நம்மளை விட்டு போகாது, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். இதே நேரம் நம்ம ஜியாங் என்ன பண்றாங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு கேமிங் கடைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவனுடைய பர்த்டே அன்னைக்கு அவனுடைய சிஸ்டர் ஒரு கேமிங் கன்சோல தான் வாங்கி தரதா சொல்லியிருப்பாங்க. அந்த கடையில இருக்கிறவர்கிட்ட அவனுடைய சிஸ்டர் போட்டோவை காட்டி இவங்க இங்க வந்து கேமிங் கன்சோல் வாங்கிட்டு போனாங்களான்னு கேட்கும்போது அவரும் ஆமான்னு சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு கூட தான் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. அந்த பையன் ஜூன் அப்படிலாம் கரெக்டா கேள்வி கேட்க சொல்லிட்டு இருக்கிறது பக்கத்துல இருக்க நம்ம ஜியாங் தான். அப்படின்னா யூல் காணாம போனதை பத்தி கண்டிப்பா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ஜேவை காட்டுறாங்க. வழக்கம் போல யாருக்கும் தெரியாம சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கே தெரியாம நர்ஸ் லின் நோட் பண்ணிட்டு டாக்டர் டூஜின் கிட்ட அவனை பத்தி போய் போட்டு விட்டுறாங்க. ஜே யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. இதுக்கு சீக்கிரமே நான் ஒரு முடிவு கட்டுறேன் டாக்டர் டூஜினும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங்க அந்த பையனை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கதான் அவனுடைய சிஸ்டரும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு காயோன். அவங்க நம்பரை வாங்கி அட்டென்ட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு காயோன் கால் வருது, இருந்தாலும் கால் அட்டென்ட் பண்ணாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட சரி விடு, இது இல்லைன்னா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, உன் சிஸ்டரோட ஃப்ரெண்டு காயோன் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருக்க பாட்டி நம்ம மின்ன கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம வளர்க்குற இந்த செடி இருக்குல்ல, இது கொஞ்சம் ரேரான டைப், அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுன்னா இதை வேணும்னா சேல் பண்ணிடலாம், இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா வரும்னு சொல்ல இவன் அந்த செடியோட போட்டோ எடுத்து ஷேர் பண்றான். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க போல இருக்கு. இவனுக்கு தொடர்ந்து மெசேஜஸ் வர ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் இது வழியா ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு பாட்டிக்கும் மின்க்கும் சந்தோஷம். இப்ப நைட் டைம் இவனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஜியாங்கோட ஞாபகம் தான் வருது. அவங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அங்க ஜியாங்கும் அப்படிதான். அந்த பையன் கிட்ட ஜியாங் சொல்லிட்டு இருக்காங்க, என்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டான் அந்த மின்னு, அதுக்கப்புறம் ஒரு காலாவது பண்ணானு பாரு. கொஞ்ச நேரத்துல மின் கிட்ட இருந்து கால் வருது. இந்த பையன் அட்டென்ட் பண்ணி பேசுறான். இப்ப நம்ம ஜியாங் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் அந்த பையன் தான் மின் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி ஆகணும். ஜியாங் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இந்த பையன் அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க போட்டு அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறான். அவங்க இப்ப ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காங்க, அப்புறம் அவங்க கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுறான். நைட்டு இந்த பையனுக்கு கதை சொன்னாதான் தூக்கம் வரும் போல இருக்கு. ஸ்டோரி புக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜியாங் தான் கதை சொல்லி அவனை தூங்க வைக்கிறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம மின்னும் ஜியாங் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த காயூன் அப்படின்ற ஒரு பொண்ணை தேடி. காயூன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம மின் தான் உட்காந்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். யூல் தொலைஞ்சு போன விஷயத்தை பத்தி அவன் பேச ஆரம்பிச்சாலே இந்த கேங்ல இருக்கிற எல்லாரும் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. காயூன் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணாலும் இங்க இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே டாபிக்கை மாத்தி மாத்தி பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யூல் தொலைஞ்சு போகல, கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பையன் கூட தான் இங்க இருந்து போயிட்டான்னு தோணுது. நீங்களே இந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பொண்ணு அந்த போட்டோ எடுத்து காட்டுறான். அந்த போட்டோல யூல் ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் பேச முடியாத நிலைமையில காயன் அப்படி நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, காயன் கிட்ட தான் அந்த பையன் வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி, நான் சொல்றதெல்லாம் இனிமே நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு காயனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூல் தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனை எதிர்த்து பேசியிருப்பாங்க. நீ இப்படியே என்னோட ஃப்ரெண்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆளையும் அடிச்சிட்டு காயனை கூப்பிட்டு அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் காயன் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஜியாங்
கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மின் இந்த பொண்ணு காயனுக்கு தான் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, யூல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்னும் டீட்டெயிலா கேளுன்னு சொல்றாங்க. காயன் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப நமக்கு யூலுக்கு என்னதான் நடந்தது அப்படின்றத லைட்டா காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சுத்தி நின்னுட்டு இருக்கிறது. யூலை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு காயன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண போறாங்க. அதையும் அந்த பொண்ணு தடுத்துடுறா. இங்க நடந்தது மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த கத்திட்டு இருக்காங்க. காயனை பேச விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த பொண்ணோட பேரு நம்ம ஜெனி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த பொண்ணு யூல இந்த ஜெனி தான் சாகடிச்சிட்டாங்களா, என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து புரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஜியாங்கோட லைஃப்ல அவங்க உயிரோட இருக்கும்போது நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கிறதா சொல்லிட்டு அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் டாக்ஸில அவங்க மின்னோட அம்மாவை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. காரை விட்டு கீழே இறங்கும் போது ஜியாங் ரொம்ப நேரமா அவங்களுடைய ஹேர் பேண்டை தேடிட்டே இருந்திருப்பாங்க. அது கிடைச்சே இருக்காது. இதை பார்த்ததும் மின்னோட அம்மா தான் அவங்களுடைய ஹேர் பேண்ட் எடுத்து ஜியாங் கிட்ட தந்திருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் நான் உங்களை மறுபடியும் பார்த்தனா கண்டிப்பா இதை திரும்ப தந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ரெண்டு போலீஸை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருது. ஜியாங்கோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கடைசியா மின்னோட அம்மா டாக்ஸில போய் அதுக்கான பணத்தை அவங்களுக்கு பே பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல இறந்து போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய டெத்லயும் அந்த ஹெல்மெட் போட்டிருக்க பர்சன் தான் சம்பந்தப்பட்டிருப்பான் அப்படின்றத கெஸ் பண்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் டூஜினை காட்டுறாங்க. ஜேன் ஒரு நர்ஸ் இருக்கான்ல, அவனுடைய பேஷண்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஜே இந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வர்ற நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாம இறந்து போயிடுறாங்க அப்படின்றது டாக்டர் டூஜினுக்கு தெரியுது. இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, இது உடனே சரி பண்ணியாகணும் டாக்டர் டூஜின் அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மின்னு கார் எடுத்துட்டு வெளியே போலான்னு கிளம்பும் போது ஜியாங் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மின், நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாரு, சேம் கலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மின்ன அவங்களை கண்டுக்க கூட மாட்டான். ஒயிட் ஷர்ட் அப்புறம் ஒரு ப்ளூ ஜீன்ஸ், இது அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான கலர் தானே, இதுல என்ன இருக்குன்னு அவங்களை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார்ல அங்க இருந்து ஒண்ணு உட்காந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சிக்னல் போட்டிருக்காங்க. ஒரு லேடியும் ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பக்கமா பைக்ல வர்ற ஒரு ஆளு லைட்டா அவங்க மேல இடிச்சிட்டு போயிடுறான் வேகமா. அவங்கள தள்ளி போக சொல்ற மாதிரி நம்ம மின் ஹார்ன் அடிச்சிருப்பான். ஆனா அந்த லேடி அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது டக்குன்னு ஜியாங்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஒரு கார்ல மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்க்கும்போது வெளியே இருக்க ஒரு லேடியை பைக்ல வர்ற ஒருத்தவன் இடிச்சிட்டு போயிருப்பான். அது நம்ம மின்னோட அம்மா தான். ஆனா இந்த விஷயம் இப்ப மீட் பண்ண ஜியாங்க்கு தெரியாது போல இருக்கு. இப்ப பிரசன்ட்ல ரோட்ல அடிபட்டு விழுந்திருக்கிற அந்த லேடிக்கு போய் நம்ம மின் ஹெல்ப் பண்ணிட்டு தேவையில்லாம பைக்ல வேகமா வந்து அவங்க மேல மோதின அந்த பசனையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறோம். இதெல்லாம் முடிஞ்சு அவன் கார்ல வந்து உட்காரும் போது ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்கான். ஜியாங் அவனை பார்த்து, மின், நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற, இப்பதான் எல்லாமே சரியா முடிஞ்சிருச்சுன்னு கேட்க, இல்ல எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட அம்மா இறந்து போனதுதான் ஞாபகம் வருது, அவங்களையும் ஒருத்தவன் இப்படிதான் வந்து பைக்ல மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனதா சொல்றான். இவன் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜியாங், நீ கொஞ்சம் அமைதியா இரு, உன்னோட அம்மாவை நினைச்சு நீ எவ்வளவு கவலைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப மட்டும் நான் உயிரோட இருந்தா இதுக்கு காரணமான அந்த பர்சனை நான் தனியாவே தேடி கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜியாங் என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காயும் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைப். காயுனை மிரட்டி வேலை வாங்குறது, அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு வர சொல்றது, இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட இங்க கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை மிரட்டி அங்க இருந்து சிகரெட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் அவனை அதிகமா தானே எடுத்துட்டு வர சொன்னேன், ஏன் இப்படி கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி அதுக்கும் திட்டுறாங்க. ஜியாங் இங்க இருக்காங்கல்ல, அதனால நம்ம மின்னும் அப்படியே பக்கத்துல தான் டாக்ஸில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு காயுன் தனியா நடந்து போறதை பார்த்துட்டு அவங்க கிட்ட உண்மை ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமான்னு பேச ட்ரை பண்றான். அவங்க எடுத்ததும் எதுவும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா கார்ல அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி ஜோன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜேவை காட்டுறாங்க. எப்பவும் போல மெடிசன்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட லாக்கர்ல அதை எடுத்துட்டு போய் வைக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து அவனை வாட்ச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காயுன் மின்னோட கார்ல வந்து உட்காந்து ஜோன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கே லைட்டா தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கு உள்ள வந்து உட்கார்ந்ததுனால. இதுக்கு காரணம் நம்ம ஜியாங் தான். ஜோன் அவங்களை பார்த்து, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், ஆனா நீங்க அதை ஏன் சொல்லாம மறைக்கிறீங்க, யூல் காணாம போனதுல இருந்து பாட்டியும் சரியா சாப்பிடுறதுல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம முன்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றான், நீ எதுக்காக இப்படி பயப்படுற, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அப்படி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. காயனும் உண்மையை சொல்லலான்னு போகும்போது கரெக்டா உங்களுக்கு ஜெனியோட நம்பர்ல இருந்து கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த ஜெனி இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா அதே மாதிரி பண்ணு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம். அந்த ரெண்டு போலீஸுமே டாக்டர் டூஜன் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸோட எல்லா டீடைல்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்க்கு இதுல யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. அவர் டாக்டர் டூஜன் கூட டவுட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட்டும் டாக்டர் டூஜன்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஒரு நல்ல டாக்டர், அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டுமே நல்லா பேசுவாரு. இன்னொரு பக்கம் காயன் சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நம்ம முன்ன ஜியாங் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா அங்க பார்த்தா நிறைய பசங்க வந்திருக்காங்க. ஜெனிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த ஆள் நீதானா, இன்னைக்கு நீ எப்படி இங்க இருந்து போறன்னு பாக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா காயனுக்கு கால் பண்ணி பேசும்போது ஜெனி மிரட்டி மின்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. கையில கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு 3 பேர் நம்ம மின்ன அடிக்கிறாங்க. அவனாலையும் ஓரளவுக்கு மேல சமாளிக்க முடியல. மின்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திட்டே ஜியாங்க அவங்கள தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களாலதான் மத்தவங்களை டச் கூட பண்ண முடியாது. கரெக்டா இப்பன்னு பார்த்து மின் கிட்ட இருக்கிற அந்த ஜியாங்கோட போன் வேற கீழே விழுந்துருது. அதை மட்டும் இவங்க அடிச்சு உடச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. அந்த போன் எதுவும் பண்ணிடாதீங்க,
நம்ம மின் போய் உடனே அதை எடுத்து சேஃபா வச்சுக்கிறான். இவன் மேல எவ்வளவு அடி விழுந்தாலும் நம்ம மின் அதை பத்திலாம் கவலைப்படல. அந்த போனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அதை தான் சேஃபா பாத்துக்கிறான். இங்க நடந்துட்டு இருக்கிறதுல அந்த பொண்ணு காயனும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த ஜெனி எதிர்த்து அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு கடுப்புல அவங்க அங்க இருந்து போகும்போது மின்னுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த பக்கமா வந்துட்டு இருக்க ஒரு காரை போய் தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பிளாக் பண்ணிருக்க அந்த கார்ல அந்த 2 போலீஸ் சரௌண்டிங்ல இருந்திருக்காங்க. அடுத்த செகண்ட் இந்த ரவுடி பாய்ஸ் எல்லாரையும் பிடிச்சி லாக் பண்ணிட்டு மின்னையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க கார்ல போயிட்டு இருக்க மின் கிட்ட ஜியாங் கத்திக்கிட்டே வராங்க. மின் அந்த பசங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னு எங்க இருந்து போயிருக்க வேண்டியதானே. உன் கையில எவ்வளவு அடிபட்டு இருக்கு பாரு, அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த போன் என்னமோ இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிற. அவனும் பதிலுக்கு என்ன பத்தி கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்கு அந்த போன் ரொம்ப முக்கியம். இல்லனா நீ இங்க இருந்து மறைஞ்சு போயிடுவல்ல, உன்னை எப்படி காப்பாத்துறது? இப்ப இந்த ஆவி டாக்ஸி சரியா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு நீ ஒரு முக்கியமான காரணம் தான் தெரியும்ல. இப்படி இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஜியாங் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க வந்ததுல இருந்து தான் ஒரே பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் இப்ப இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இவன் கையில அடிப்பட்ட இடத்தெல்லாம் கட்டு போட்டு விட்டுட்டு அந்த நர்ஸ் லின்னு வர நீ சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லி அந்த கட்டிலே எழுதிட்டு இருக்காங்க. லின் கிட்ட பேசிட்டு அந்த இடத்துக்கு வர ஹெட் நர்ஸும் மின் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிடும்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது ஜியாங் இவனை பார்த்து மின் இப்ப நீ எதுவும் பண்ண வேணாம், வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, அந்த யூல கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட் டைமா ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த பொண்ணு காயனை காட்டுறாங்க. எப்பவும் போல ஜெனியோட குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே உட்காந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வேலை வாங்கி அவங்கள ஒம்பு எடுத்துட்டு இருக்காங்க. இது காயனால பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியல. ஜெனி நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டேன். முன்ன அங்க வர வச்சதோட நிறுத்தாம நீ செட் பண்ணி வச்சிருக்கிற பசங்களை வச்சு ஒரு அட்டாக் பண்ண சொல்லியிருக்க. ஆனா இதுக்கும் ஜெனி ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க காயனை பிடிச்சி மிரட்டுறாங்க. நீ இப்ப என்ன உன்னுடைய உண்மையெல்லாம் வெளியே சொல்ல போறியா? உன் சிஸ்டர் எந்த ஸ்கூல்ல இருக்காலோ அதே ஸ்கூல்ல தான் என்னுடைய பிரதரும் படிக்கிறான். அவளுடைய பேரும் நான் டேமேஜ் பண்ணிடுவேன். இப்படி எல்லாம் அவங்களை பிளாக்மெயில் பண்ணி ஜெனி அவங்களை பேச விடாத மாதிரி பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மின்னும் ஜியாங்கும் இவ்வளவு எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பக்கத்துல இருக்கிற இடத்துல அவங்களுடைய போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண அப்பதான் நம்ம மின்னுக்கு அந்த பையன் ஜோன் கிட்ட இருந்து கால் வருது. அவனும் பதட்டமா பேசிட்டு இருக்கான். இவள் இறந்து போயிட்டதா எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.